அனைவருக்கும் வணக்கம். உறுப்புகளும் அதனோட டைமிங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நுரையீரலுக்குரிய டைமிங் அப்படின்றத காலையில் ஒரு 3 to 5 அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா 11 to 1 மணி, ஆஃப்டர்நூன் 1 மணி வரைக்கும் நம்மளோட ஹாட் டைம் அப்படின்றத அக்குபஞ்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா அதோட டைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற டைமில் ஒர்க் பண்ணாதான்னு கேட்கக்கூடாது. ஸோ என்னன்னா உடம்புக்கு தேவையான நம்மளோட ஹார்ட் எனர்ஜி என்ன பண்ணுன்னா அதோட ஒர்க்கை பண்ணி கொடுக்கும் உடம்புக்கு அப்படின்றது தான் இதோட தத்துவம். பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் பிளாக் இருக்குது, இல்லை வரப்போகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம இண்டிகேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அந்த டைமிங்கில் சிவியரான ஒரு தூக்கம், ஒரு அசத்துன்னு சொல்லுவாங்க, நல்ல தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங், அதிகமான ஸ்வெட்டிங் ஆகும். அந்த டைமில் நம்ம உட்காந்துட்டு தான் இருப்போம், ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியர்வை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைமிங்கில் நம்ம வாட்ச் பண்ணோன்னா ஸோ நம்ம ஹார்ட் என்ன ஆகுது, சஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம உடம்பு என்ன பண்ணுது, நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அக்குபஞ்சரில் இந்த டைமிங்கில் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நான் சொன்ன அந்த ஸ்வெட்டிங் ஆகட்டும், இல்லை தூக்கம், அதிகப்படியான தூக்கம் ஆகட்டும், இல்லை டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் சொல்கிற சிம்டம்ஸ் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம். அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் அந்த உறுப்புகளுக்கும் அந்த டைமிங்க்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது படிப்படியாக எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். தேங்க்யூ.